சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் தலைசிறந்த நடிகைகளில் ஒருவர் பத்மினி. நடிப்பு மற்றும் நடனத்தில் சிறந்து விளங்கிய விரல் விரட்டு எண்ணக்கூடிய நடிகை பத்மினி. சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருந்த பத்மினி அமெரிக்காவில் வசிக்கும் டாக்டரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார். இந்நிலையில் தமிழ் சினிமாவில் பத்மினிக்கான இடம் காலியாக இருந்தது. அந்த இடத்திற்கு பொருந்தக்கூடியவராக அந்த காலத்தில் இருந்தவர் சரோஜா தேவி மட்டுமே. இவரும் நடிப்பு மற்றும் நடனத்தில் அசத்துபவர். ஆனால் திடீரென புகழ் வெளிச்சம் ஏறியதால் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களை மதிக்காமல் சற்று ஆணவத்துடன் நடந்து கொள்கிறார். இந்த நிலையில் நடிகை பத்மினியை மீண்டும் கொண்டு வர முயற்சிகள் நடந்தன. அந்த முயற்சியின் வெற்றியாக பத்மினி மாடர்ன் தியேட்டர்ஸ் காட்டுராஜா படம் மூலம் தமிழ் சினிமாவில் மீண்டும் நடிக்க தொடங்கினார். இந்த படத்தில் நடிகை பத்மினிக்கு அறிமுக பாடல் இருந்தது. இந்த பாடலை எழுத கவிஞர் கண்ணதாசனை அணுகினார் இயக்குனர் சுப்பாராவ். அப்போது பாடல் பத்மினியின் மறுவருகையை குறிப்பதோடு அந்த நேரத்தில் ஆணவத்துடன் இருந்த புதுமுக நடிகை சரோஜா தேவிக்கு சவால் விடுவதாக இருக்க வேண்டும் என்று கவிஞரிடம் இயக்குனர் கூறினார். கண்ணதாசனுக்கும் அப்போது நடந்தவையெல்லாம் தெரியும் என்பதால் அதற்கு ஏற்றாற்போர் பாடல் எழுதினார். எழுத இந்த பாடல் இயற்கையை வர்ணிப்பது போல் இருக்கும். அதே நேரம் சரோஜாதேவிக்கு சவால் விடுவதாகவும் இருக்கும். அந்த பாடல் ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு, எதனை கண்டாயோ அன்று போனவள் மீண்டும் வந்து விட்டாள் என்று புன்னகை செய்தாயோ. இந்த பாடலில் பத்மினி திருமணம் செய்த பின் கணவரோடு நடிக்க வந்ததையும் கண்ணதாசன் அழகாக குறிப்பிட்டிருப்பார். மொட்டாக நின்றவளே, முள்ளோடு வந்தவளே, முத்துநகைகளை கொட்டி அளந்திடும் முகத்தை கொண்டவளே என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார். 2வது சரணத்தில் சரோஜாதேவிக்கு சவால் விடும் வகையில் வரிகள் இருக்கும். ரத்தின கம்பளமே, அடி முத்திரி மோதிரமே, நீ நாளை பொழுதுபோக்கிற்குள் வாடி விழுந்திடும் மாய கதையே, நான் சித்திர பெண்மையடி, இது தெய்வ பருவமடி, எத்தனை காலங்கள் மாறிய போதும் என்றும் இளமையடி என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஆம், இது போன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சினிமா ரகசியங்கள், சினிமா தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.